வெற்றிக்கான வழியை அறிந்திருத்தலும் தக்க வைத்துக் கொள்வதும் இரு வேறுபட்ட திறமைகள். முதலாவது திறமைக்கு இரண்டாவது திறமையின் தேவை இருக்கிறது. அழிவிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளல் அவசியம். எப்படியாயினும் தக்க வைத்து கொள்ளும் மனநிலையை நாம் அன்றாட இயல்பு வாழ்க்கையில் பயன்படுத்துவது எப்படி என்ற கருத்துக்களை ஒட்டியே அமைகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, தக்க வைத்து கொள்ளும் மனோநிலையை உங்கள் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது திறமையான வெற்றியடைய. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்றத நம்புகிறோம். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். இரட்டை முதலீட்டாளர்களான வாரன் பஃபட் மற்றும் சார்லி முங்கர் ஆகியோரை நீங்கள் ஒருவேளை அறிந்திருந்திருக்கலாம். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுடன் இயங்கிய மூன்றாவது முதலீட்டாளர் ரிக் வாரின் ஆவார். வாரன், சார்லி, ரிக் ஆகிய மூவரும் முதலீடுகளை சேர்ந்தே செய்தனர். அவர்களுக்கான மேலாளர்களை மூவரும் சேர்ந்தே நேர்காணல் செய்து தேர்ந்தெடுத்தனர். ஆனால் பஃபட், சார்லி இவர்களின் வெற்றியை கணக்கில் கொண்டால் ரிக் காணாதவராகிவிடுகிறார். முதலீட்டாளரான மோனிஷ் பப்ராய் என்பவர் ஒரு முறை பஃபட்டிடம் ரிக் குறித்து வினா எழுப்புகிறார். அந்நிகழ்ச்சியை பின்வருமாறு மோனிஷ் நினைவு கூறுகிறார். வாரன் கூறுகிறார், நாங்கள் எப்படியும் பெருஞ்செல்வத்தை சேர்த்து விடுவோம் என்பதில் சார்லியும் நானும் எப்போதும் உறுதியாக இருந்தோம். ஆனாலும் நாங்கள் விரைவில் சேர்த்துவிட வேண்டும் என்று எண்ணியதில்லை. எப்படியும் அது நடக்கும் என்றிருந்தோம். எங்களை போன்றே ரிக்கும் திறமையானவர்தான். ஆனால் அவர் பணம் சேர்க்கும் அவசரத்தில் இருந்தார். 1973-74 ஆண்டுகள் வாக்கில் நடந்த பங்கு சந்தை வீழ்ச்சியின் போது ரிக் தன்னிடம் இருந்த பங்கு சந்தைகளை அடமானம் வைத்து கடன் வாங்கினார். அந்த 2 வருடங்களில் சந்தை மிகவும் வீழ்ச்சி அடைந்து பங்குகளின் மதிப்பு 70% கீழாக சரிந்தது. வாங்கிய கடனை அடைக்க ரிக் தன்னிடம் இருந்த பெர்க்ஷியர் பங்குகளை வாரனிடம் விற்றார். வாரன் கூற்றுப்படி பெர்க்ஷியர் பங்குகளை ரிக்கிடம் இருந்து $40 கீழான மதிப்பில் வாங்கியுள்ளார். தன்னுடைய கடனை அடைக்க ரிக் தன்னிடம் இருந்த பங்குகளை விற்க நேர்ந்தது. சார்லி, வாரன், ரிக் மூவரும் வளத்தை சேர்ப்பதில் சரிசமமான திறமைசாலிகள்தான். ஆயினும் வாரன், சார்லி இருவரிடம் சேமிப்பை காப்பாற்றும் திறமையும் இருந்தது. அத்திறமையே கால ஓட்டத்தில் தேவையான திறமையாகும். வெற்றிக்கான வழியை அறிந்திருத்தலும் தக்க வைத்து கொள்வதும் இரு வேறுபட்ட திறமைகள். முதலாவது திறமைக்கு இரண்டாவது திறமையின் தேவை இருக்கிறது. அழிவிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளல் அவசியம். எப்படியாயினும் தக்க வைத்து கொள்ளும் மனோநிலையை நாம் அன்றாட இயல்பு வாழ்க்கையில் பயன்படுத்துவது என்பது 3 கருத்துக்களை ஒட்டியே அமைகிறது. நம்பர் 1, கொழுத்த லாபங்களை விட நான் நிலையான சேமிப்பையே விரும்புகிறேன். அத்தகைய நிலையான சேமிப்பால் மிக பெரும் அளவிலான லாபத்தை நான் அடைதல் இயலும். ஏனென்றால் மிக நீண்ட காலம் என்னால் தக்க வைத்து கொள்ள இயலுமாயின் கூட்டு மதிப்பீட்டு முறை பெருத்த லாபத்தை தேடித்தரும். ஏறுமுக சந்தையில் எந்த ஒரு முதலீட்டாளரும் கையில் பணத்தை வைத்து கொண்டு
வெறுமனே இருக்க விளைய மாட்டார்கள். எந்த பங்குகள் மிகவும் அதிக மதிப்புடையதாக வளருமோ அத்தகைய பங்குகளை வாங்கவே முயலுவார்கள். ஏறுமுக சந்தையில் பணத்தை கையில் வைத்து கொண்டு காத்திருப்பவர் பழைய எண்ண ஓட்டத்தை உடையவராகவே காட்சியளிப்பார். ஏனென்றால் அவ்வாறு வாங்காது காத்திருக்கும் பட்சத்தில் எந்த பங்குகளை வாங்கியிருந்தால் எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கும் என்ற கணக்கை சரியாக அறிந்தவர்களாகவே இருப்பர். ஏனெனில் கையில் இருக்கும் பணம் 1 வருடத்திற்கு 1% மட்டுமே லாபமாக தரும். ஆனால் பங்குகள் 10% லாபம் தரும். ஆனால் கையில் இருக்கும் அதே பணம் இறங்குமுக சந்தையின் போது உங்களிடம் இருக்கும் பங்குகளை விற்காமல் தடுக்க நேரிட்டால் அந்த பணத்தின் மூலம் நீங்கள் அடையும் லாபம் வெறும் 1% இல்லை, மாறாக பல மடங்குகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் பங்குகளை தவறான காலத்தில் விற்கும் நிர்பந்தத்தை தடுத்து உங்கள் வாழ்க்கையையே மாற்றி போடும் வகையில் சரியான பங்குகளை நீங்கள் வாங்க அந்த பணம் உதவும். கூட்டு மதிப்பீட்டு முறை என்பது பெருத்த லாபங்களை பொறுத்தது அன்று. நல்ல அளவிலான சரிவற்ற லாபத்தை தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு, குறிப்பாக சந்தையின் சரிவுகள் வீழ்ச்சிகளின் ஊடேயும் பெற்று தருவதே வெற்றியாகும். நம்பர் 2, திட்டமிடுதல் என்பது முக்கியமானதுதான் என்றாலும் ஒவ்வொரு திட்டத்திலும் முக்கியமானது அந்த திட்டம் திட்டமிட்டபடி நடக்காத போது செய்ய வேண்டியது என்ன என்பதை திட்டமிடுதலே ஆகும். பழமொழி நினைவுக்கு வரலாம். நீ திட்டமிடுகிறாய், இறைவன் நகைக்கிறான். பொருளாதார முதலீட்டு திட்டங்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாத்தியத்துக்குட்பட்டவையா என்பதை அவை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றன. எல்லா வகையிலான திட்டங்களும் அவை முதல் முறை அமலாக்கப்படும்போது சரியானவைகளாகவே அமைகின்றன. உங்களுடைய வரவு சேமிப்பின் சதவிகிதம், எதிர்வரும் 20 ஆண்டுகளுக்கான சந்தை லாபம் இவற்றை நீங்கள் கணக்கீடு செய்ய விரும்பினால் கடந்த 20 ஆண்டுகளின் உலகில் நடந்த யாருமே எதிர்பார்க்காத அத்தனை பெரிய நிகழ்வுகளையும் கருத்தில் கொண்டு சிந்திக்க வேண்டும். செப்டம்பர் 11 நிகழ்வும் ஏறக்குறைய 10 மில்லியன் அமெரிக்கர்களை வீழடிக்கச் செய்த வீட்டு வணிக ஏற்றமும் வீழ்ச்சியும், ஏறக்குறைய 9 மில்லியன் மக்கள் தம் பணிகளை இழக்கச் செய்த பொருளாதார வீழ்ச்சியும், இதுவரை உலகம் கண்டிராத பங்குச்சந்தை வீழ்ச்சியும், இந்த கட்டுரையை நான் எழுதி கொண்டிருக்கும் போதே உலகை உலுக்கிக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸின் தாக்கமும், இவை போன்ற அத்தனை நிகழ்வுகளையும் நாம் கருத்தில் கொள்ளுதல் அவசியமாகிறது. உலக இயல்பு நிலையில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு ஏற்ப அமைந்த திட்டங்களே பயனளிக்க கூடியவையாக இருத்தல் இயலும். ஆனால் அறிய இயலாத புதிர்களால் நிரப்பப்பட்ட எதிர்காலம் ஒன்றே ஒவ்வொருவருடைய இயல்பு நிலையாகின்றது. இவை இப்படி இல்லாமல் இருந்தால் என்ற விதிவிலக்குகளோடு கூடிய திட்டம் ஒரு சிறந்த திட்டம் ஆகாது. அப்படிப்பட்ட விதிவிலக்குகளையும் உள்ளடக்கி கொண்டு அவை ஒவ்வொன்றின் தாக்கங்களையும் கருத்தில் கொண்டு அவைகளுக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட திட்டமாக இருத்தல் அவசியம். திட்டத்தின் ஒவ்வொரு கூறும் துல்லியமாக இருத்தல் வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய பொருளாதார நிலையை அது மேன்மேலும் இக்கட்டில் கொண்டுவிடக்கூடும். திட்டத்தின் ஒவ்வொரு கூறும் அவை சார்ந்த இடர்களை பொறுத்து அவற்றுக்கான குறைந்தபட்ச அதிகபட்ச வேறுபாடுகளை உள்ளடக்கியதால் இருந்தால் நீங்கள் அமைக்கும் திட்டம் பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு
ஆண்டொன்றுக்கு 8% லாபம் கிடைத்தால் நல்லது என்றாலும் 4% கிடைத்தாலும் என்னை பொறுத்தமட்டில் அது லாபம்தான் என்ற திட்டமே வெற்றிக்கான திட்டமாக அமையும். பல திட்டங்கள் தோல்வி அடைகின்றன. அவற்றின் தோல்விகளுக்கான காரணம் அவை சரியான திட்டங்கள் என்றில்லை, மாறாக குறிப்பிட்ட சூழலில் குறிப்பிட்ட தேவைகளின் அனுமானத்தில் அமைக்கப்பட்டவை என்பதால்தான். அந்த சூழலில் அந்த தேவைகளுக்கு அவை சரியாக அமையலாம். அந்த அனுமானங்கள் மாறும்போது திட்டம் தோல்வி அடைகின்றது. அப்படிப்பட்ட அனுமானங்களில் மாற்றங்களை எதிர்பார்த்து அம்மாற்றங்களுக்கு ஏற்ப திட்டங்களை தீட்டுதல் என்பது பொருளாதார திட்டங்களில் பொதுவாக நடைமுறையில் இல்லை. அனுமானம் சார்ந்த இத்தகைய மாற்றங்களை எதிர்பார்த்து அம்மாற்றங்கள் குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் ஏற்படலாம் என்பதாக கொண்டு திட்டங்கள் தீட்டப்படுதல் அவசியம். இத்தகைய திட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் சாத்தியப்படலாம். சிக்கனமான நிதி திட்டம், மாற்றங்களை எளிதில் ஏற்கும் முறைகள், நெகிழ்வான காலவர முறை என்பவை போன்ற வழிமுறைகளை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட திட்டங்களே இனிய திட்டங்களாக அமையும். இந்த முறையை பழமைவாத முறை என்று கொள்ள முடியாது. பழமைவாதம் என்பது குறிப்பிட்ட அளவிற்கு மேலான இடர்களை எதிர்கொள்வதை தவிர்க்கும் முறை. பாதுகாப்பின் எல்லை என்பது இடர்களின் அளவிற்கு ஏற்ப வெற்றியை பெற்றுக்கொள்ளும் முறை. இம்முறையில் உங்கள் தக்கவைத்து கொள்ளும் தன்மை மேம்படுத்தப்படுகிறது. இத்தகைய முறையில் பாதுகாப்பின் எல்லை எவ்வளவு உயர்கிறதோ அதற்கு நேர் விகிதத்தில் நாம் எதிர்பார்க்கும் லாபமும் பயனும் குறையும். நம்பர் 3, சமச்சீரான ஆளுமை இன்றியமையாதது. எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையும் அத்தகைய எதிர்காலத்தை நோக்கி செல்வதை தடுக்கும் இடர்களை குறித்த அச்சமும் கலந்த மனோநிலை. நம்பிக்கை என்பது பொதுவாக நாம் நினைக்கும், திட்டமிடும் அனைத்தும் நிறைவேறும் என்று கருதும் நிலை. ஆனால் அத்தகைய நிலை ஆதாரமற்றது. விவேகமான நம்பிக்கை என்பது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்றும், இடையில் பல்வேறான துயர்கள் வந்தாலும் கால ஓட்டத்தில் விளைவுகள் சமச்சீரடைந்து முடிவில் நன்மையாகத்தான் ஆகும் என்று உணரும் நிலை. ஆனாலும் உங்களுக்கே தெரியும் முடிவில் அது துயரத்தில்தான் முடியப் போகிறது என்று. கால ஓட்டத்தில் முடிவுகள் நன்மையில் முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் இப்போதைக்கும் முடிவுக்கும் இடையேயான அந்த பாதை எப்போதும் துயர் நிறைந்ததே என்பதை நீங்கள் அறிந்தே இருப்பீர்கள். இந்த இரு முடிவுகளும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை அன்று. கால ஓட்டத்தின் முடிவில் நன்மையை தருவதாகவே மலரும் ஒன்று இடையில் துயர் நிறைந்ததாகவே அமையும் என்னும் இக்கருத்து உள்ளுணர்விலிருந்து வெளிப்படும் கருத்தாகாது. மாற்றாக நாம் இயற்கையில் இயல்பாக நடைபெறும் பல்வேறு செயல்களிலிருந்து அறிந்து கொள்வதே ஆகும். மனித நரம்புகளுக்கிடையே நடக்கும் மின் துடிப்புகளின் பரிமாற்றத்தை கணக்கில் கொண்டால் 2 வயது குழந்தையின் மூளையில் நடக்கும் பரிமாற்றத்தில் பாதியை விட குறைவான பரிமாற்றங்களே 20 வயது வாலிபனிடத்தில் நடக்கின்றன. இடைக்காலத்தில் தேவையற்ற நியூரல் பாதைகள் செயலிழந்து அழிந்து விடுகின்றன. ஆனாலும் ஒரு 20 வயதுடைய சராசரி வாலிபன் 2 வயது குழந்தையை விட அதிகமான புத்தி கூர்மையுடன் தான் இருக்கிறான். எனவே வளர்ச்சியின் பாதையில் அழிவும் ஆக்கப்பூர்வமான ஒன்று என்பதும் அதுவே தேவையற்றவைகளை நீக்கும் காரணியாக அமைகிறது என்பதையும் அறிகிறோம். நீங்கள் உங்கள் குழந்தையின் மூளையில் உட்தோற்றத்தை நோக்கும் வல்லமை பெற்ற பெற்றோர் என்று வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலையும் நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நரம்புகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். அது உங்களுக்கும் பயத்தை ஏற்படுத்தும்.
இது முறையாகாது. குழந்தையின் மூளை குறைபாடு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. நாம் இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் என்று விரைவில் ஒரு மருத்துவருக்கு இதை காட்ட வேண்டும் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் நீங்கள் அப்படி சொல்வது இல்லை. ஏனென்றால் நீங்கள் பார்த்து கொண்டு வருவது குழந்தையின் இயல்பான வெளித்தோற்ற வளர்ச்சியை மட்டுமே. பொருளாதாரம், பங்கு சந்தைகள், பணிகள் போன்றவையும் அப்படிப்பட்ட அழிவுகளுடன் கூடிய வளர்ச்சியை கொண்ட பாதையில் அமைந்தவனாகவே இருக்கின்றன. கடந்த 170 ஆண்டுகளில் அமெரிக்க பொருளாதாரத்தின் பாதை இதுதான். தொடர்ச்சியாக நடைபெற்ற போர்களில் 1.3 மில்லியன் அமெரிக்கர்கள் இறந்தார்கள். தொடங்கிய நிறுவனங்கள் ஏறக்குறைய 99.99% நிறுவனங்கள் மூடப்பட்டன. அமெரிக்க அதிபர்களில் 4 கொலை செய்யப்பட்டனர். ஒரே வருடத்தில் ஃப்ளூ நோயின் தாக்கத்தால் 675,000 அமெரிக்கர்கள் இறந்தனர். 30 வெவ்வேறு இயற்கை பேரிடர்கள் ஒவ்வொன்றிலும் ஏறக்குறைய 400 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டனர். 33 வெவ்வேறு பொருளாதார மந்த நிலைகளின் காரணமாக மொத்தமாக 48 ஆண்டுகள் தாக்கத்திற்குள்ளானது. எதிர்காலத்தை கணித்து கூறும் பொருளாதார நிபுணர்கள் இதுவரை கணித்து கூறிய பொருளாதார மந்தநிலை காலங்களில் எண்ணிக்கை 0. அப்போதைய மதிப்பிலிருந்து பங்கு சந்தைகள் 10% மேலாக சரிந்த நிகழ்வுகளின் எண்ணிக்கை 102. பங்கு சந்தையின் மதிப்பு 1/3 குறைந்த நிகழ்வுகளின் எண்ணிக்கை 12. வருடாந்திர பணவீக்கம் 7% மேல் சென்ற ஆண்டுகளின் மொத்த எண்ணிக்கை 20. பொருளாதார நம்பிக்கையின்மை என்னும் சொற்றொடர் குறைந்தபட்சம் 29,000 முறை செய்தித்தாள்களில் இடம்பெற்றுள்ளது என்பதை கூகுள் குறிப்பிடுகிறது. கடந்த 170 ஆண்டுகளில் நமது வாழ்க்கை தரம் ஏறக்குறைய 20 மடங்கு முன்னேறியுள்ளது என்றாலும் பொருளாதார நம்பிக்கையற்ற சூழல் ஒரு நாள் கூட இல்லாமல் இருந்தது இல்லை. ஒரே நேரத்தில் நம்பிக்கையும் அச்சத்தையும் கொண்ட மனநிலையை அமைத்து கொள்வது என்பது அரிதான செயல். ஏனென்றால் நுட்பமான உண்மைகளை உணர்ந்து அவற்றை ஏற்றுக்கொள்வதை விட கருப்பு வெள்ளையாக கண்களால் காண்பதை ஏற்றுக்கொள்வது மிகவும் எளிதான செயலாக இருக்கிறது. ஆனாலும் நீண்ட நாள் இருந்து நெடுங்கால நம்பிக்கையின் பயனை துய்ப்பதற்காக குறுங்கால நம்பிக்கையின்மை உங்களுக்கு தேவையாகவே உள்ளது. ஜேசி லிவர்மோர் இதை மிகவும் கடினமான முறையில் கற்றார். அவர் கெட்ட நாட்களின் இறுதியை நல்ல நாட்களுடன் இணைத்தார். பெருமளவு வளத்தை சேர்க்க தெரிந்த அவருக்கு அந்த குணமே அவர் என்றென்றும் வளமையுடன் இருப்பதை உறுதி செய்யும் என்றும் தான் தோற்கடிக்கப்பட முடியாதவர் என்றும் எண்ணினார். முடிவில் தன்னிடம் இருந்த அனைத்தையும் இழந்த நிலையில் அவர் கூறியது, ஒரு பங்கு சந்தை தரகர் தனக்கு தலைகணம் வராத அளவிற்கு கற்றுக்கொள்ளும் திறனை கற்றுக்கொள்ள எந்த அளவு செலவழித்தாலும் தகும் என்றே சில நேரங்களில் நான் நினைக்கின்றேன். மிக பெரும் புத்திசாலிகளின் இமாலய தோல்விகள் ஒவ்வொன்றுக்குமான காரணிகளை தேடினால் அது அவர்களின் தலைகணம் என்றே அறியலாம். இது ஒரு விதமான அதீத செலவை செய்ய தூண்டும் நோய். எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் இருக்கிறது என்கிறார் அவர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம தக்க வைத்து கொள்ளும் மனோநிலையை அன்றாட இயல்பு வாழ்க்கையில் பயன்படுத்துவது என்பது இந்த 3 கருத்துக்களை ஒட்டி அமைகிறது என்பதை விரிவாக பார்த்தோம். கொழுத்த லாபங்களை விட நான் நிலையான சேமிப்பையை விரும்புகிறேன். அத்தகைய நிலையான சேமிப்பால் மிக பெரும் அளவிலான லாபத்தை நான் அடைதல் இயலும். ஏனென்றால் மிக நீண்ட காலம் என்னால் தக்க வைத்து கொள்ள இயலுமாயின் கூட்டு மதிப்பீட்டு முறை பெருத்த லாபத்தை தேடித்தரும். திட்டமிடுதல் என்பது முக்கியமானதுதான் என்றாலும் ஒவ்வொரு திட்டமிடுதலும் முக்கியமானது. அந்த திட்டம் திட்டமிட்டபடி நடக்காத போது செய்ய வேண்டியது என்ன என்பதை திட்டமிடுதலே ஆகும். சமச்சீரான ஆளுமை இன்றியமையாதது.
எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையும் அத்தகைய எதிர்காலத்தை நோக்கிச் செல்வதை தடுக்கும் இடர்களை குறித்த அச்சமும் கலந்த மனோநிலை. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு அமைகிறோம். இதே போல மேற்கொண்டு நல்ல பதிவு வர்றதுக்கு ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். தேங்க்யூ.